Hi, hello. Welcome for all Programming Tamil channel. Last videosல நம்ம ஸ்டாக்னா என்ன, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கனெக்டிவிட்டி எப்படி பண்றது, ப்ராஜெக்ட் எப்படி டெவலப் பண்றது, ஹெட்டர்ஸ்னா என்ன, அந்த நேவியேஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது வரை பார்த்துருப்போம். இதோட கண்டினியூஸனா இந்த வீடியோல ப்ராஜெக்ட்ல எப்படி பாடி கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்றது, அதில் எப்படி கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்றது வித் அனிமேஷனோட, அதுவும் இல்லாம அடிஷனல் எஃபெக்ட்ஸும் கொஞ்சம் பார்ப்போம். அகெயின் வெல்கம் டு ஆல் இன் ப்ரோக்ராமிங் தமிழ் சேனல். எங்க சேனல்ல டெக்னிக்கல் அண்ட் ப்ரோக்ராமெட்ரிக்கல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க and like போட்டுக்கோங்க. Let's move to the concept. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு பாடியை கிரியேட் பண்றோம்னா மெயின் டேக் யூஸ் பண்ணி பண்ணலாம். அந்த மெயின் டேக் உள்ளார ஸ்லிப் டெஸ்ட் பண்றதுக்காக நான் செக்ஷன்ஸை கொஞ்சம் உள்ளார கொடுக்குறேன். அந்த செக்ஷன்ஸ்க்கு நேம் வந்து ஹீரோ செக்ஷன் அப்படின்னும், அதுக்குள்ளார H1 அப்படின்ற டேக்ல வெல்கம் டு த ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் பேரா டேக்ல ஜஸ்ட் திஸ் இஸ் த பாடி ஆஃப் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். தென் உங்களுக்கு அவுட்புட்ல விசுவலா இருக்கும், அது கொஞ்சம் ஸ்டைல் சேர்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் தரேன். பாடிக்கு பேக்ரவுண்ட் கலர் தந்திருக்கேன். அப்புறம் மினிமம் ஹைட் கொஞ்சம் அலோகேட் பண்ணிட்டு ஓவர்ஃப்ளோ ஹைட் பண்ணியிருக்கேன். மெயின் பாடி கிளாஸ்க்கு ஸ்டைல்ஸ் எழுதுறேன். இல்லை அனிமேஷன்ஸும் ஆட் பண்ணுறேன். ஹீரோ செக்ஷன் டேக்கும் ஸ்டைல்ஸ் எழுதுறேன். ஓகே, நம்மளுக்கு அவுட்புட் வந்து பாடி கலர் நம்மளுக்கு ஆட் பண்ணதுனால பாடி கலர் வந்திருக்கும். இப்போ கொஞ்சம் டெக்ஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம கண்டெய்னர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செக்ஷன்னு சொல்லிட்டு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், கார்டு கண்டெய்னர். அதில் டிவைடட் டேக் வச்சுட்டு கார்டுன்னு அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இமேஜ் டேக் வச்சுட்டு ஒரு இமேஜ் கொடுக்குறேன். இது பேக் எண்டாக இருக்கிறதுனால டைரெக்டாக இமேஜ் பார்த்து கொடுக்கக்கூடாது. அதனால யூஆர்எல் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிக்லேருந்து ஃபைல் நேமை கால் பண்ணியிருக்கேன். அது இமேஜஸ் அப்படின்றதுல கார்டு 1, கார்டு 2, கார்டு 3 வரை நான் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜஸை நான் கால் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜுக்கு கீழே ஒரு ஹெட்டர் நான் கிரியேட் பண்ணுறேன், அந்த சும்மா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி HTML கோர்ஸ் அப்படின்னு. இதுக்கும் நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம்.
நான் ஜஸ்டிஸ் கண்டென்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்தனால நம்மளுக்கு எல்லாம் சென்டர் ஆயிருக்கு. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டைல்ஸ் கொடுக்குறேன். அந்த கார்டை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் இருக்கணும். அதனால அந்த கார்டு ஹவார்டில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல் 1.05 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்ம கர்சர் அந்த கார்டு மேலே டச் ஆகும்போது ஒரு ஜூம்னஸ் கிரியேட் பண்ணுவோம் இது. தென் இமேஜோட சைஸை கொஞ்சம் ரீசைஸ் பண்ண. ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இன்னொரு கண்டெய்னரும் கிரியேட் பண்ணுறேன். அது ஜாயிண்டாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அனிமேஷன்ஸ் கொடுக்க போகிறேன். அனிமேஷன்ஸ்க்கு கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் ரொம்ப யூஸ் ஆகும். அதில் நான் ஃப்ரம் டு அப்படின்னு 2 கிரியேட் பண்ணுறேன். ஃப்ரம் அண்ட் டூ அப்படின்னு சொல்லி 2 கிரியேட் பண்ணுறேன். அதில் ஒபாசிட்டி வந்து 0னும் 2ல் வந்து 1 அப்படின்னு சொல்லி ஆக்டிவ் பண்ணியிருப்பேன்.
அதே மாதிரி ஸ்லைட் டவுன் அதுக்கும் ஃப்ரம் டூனா அப்படின்னு எழுதுறேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் கீவேர்டில் டிரான்சலண்ட் ஒய்யில் வந்து -30px அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி எல்லாம் ஒபாசிட்டி கொடுக்குறேன். அதே மாதிரி 2க்கும் எழுதுறேன். இப்போ நீங்க அந்த அனிமேஷன் எஃபெக்ட்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிள் டிசைனை பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி கொடுக்குறேன்னு பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். அது வந்து ரிப்பீட் ஆகுறதுனால நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இமேஜோட சைஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்றேன். நீங்க இதில் பார்க்கலாம், மூவபிளா இருக்கும்போது பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் மட்டும் ஃபிக்ஸ்டா இருக்கும். இப்போ நம்ம டாப்ல ஒரு இமேஜா கொண்டு வருவோம். பேக்ரவுண்ட் இமேஜை நான் ரிமூவ் பண்ணிட்டு டாப் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக கிரியேட் பண்றேன். அதில் டாப் சைடு இமேஜ் கிரியேட் பண்ணி அதுலேயும் நம்ம அனிமேஷன்ஸ் கொண்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில் டிவைடர்ல டாப் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளார இமேஜ் டேக்ல சோர்ஸ் நான் கொடுக்குறேன். நம்ம பார்த்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஸ்டாட்டிக்லேருந்து ஃபைல் நேம்ஸ் எடுக்கணும். இப்போ இமேஜ் ரிப்பீட்டடா இருக்கனால எப்படி இருக்கு, இப்போ கொஞ்சம் ஸ்டைல்ஸ் கரெக்ட் பண்றேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்துருச்சு. இப்போ அலைன்மெண்ட்ஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம்.
ஓகே. நான் கொஞ்சம் இப்போ பேக்கிரவுண்ட்ஸ் கொஞ்சம் குடுத்திருப்பேன். இப்போ நம்ம மல்டிபிள் செக்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு செக்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ இன்னொன்னு பண்ணுவோம். அதுலயும் புதுசா நான் ஆட் பண்றேன். அதுல புதுசா நான் 2 கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஒண்ணு CSS கோர்ஸ் அண்ட் JS கோர்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம ஒவ்வொரு செக்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டா இருக்கிறதுக்காக ஒவ்வொன்னுக்கும் பேக்கிரவுண்ட் குடுத்து டிஃபரன்ஸ் பண்றேன். அதோட அலைன்மென்ட்ஸ் இப்போ நான் கரெக்ட் பண்றேன். அந்த அலைன்மென்ட்ஸ்ல வந்து டைரக்ஷன் ஃப்ளெக்ஸ் வந்து நான் ரோவா மாத்துறேன். அதே மாரி அலைன் ஐட்டம்ஸ் வந்து நான் ஸ்டார்ட்ஸ்ல வைக்கிறேன். இந்த வியூ நல்லா இருக்கும் பார்க்க. தென் நான் 2 செக்ஷனுக்குமே டைட்டிலா கோர்ஸ் 1, கோர்ஸ் 2 அந்த மாதிரி குடுக்குறேன். அதுக்கும் கொஞ்சம் ஸ்டைல்ஸ் ஆட் பண்றேன். ஓகே. இப்போ நான் எல்லா செக்ஷனுக்குமே ஒரு அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் தரேன். அதுக்கு நான் அனிமேஷன் ஆன் ஸ்க்ரோல் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இந்த கிளாஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு அனிமேஷன்ஸ் வரணும். JS ப்ரோகிராம் எழுதுனா தான் தெரியும். ஓகே. அந்த அனிமேஷன் ஸ்க்ரோல் பார்ல ஃபர்ஸ்ட் அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ணியிருப்பேன். JS ப்ரோகிராம்ல பார்த்தோம்னா டாக்குமெண்ட் வச்சு அந்த கிளாஸ் நேமை நான் கால் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா அது விசியபிள் ஆகணும். அதுக்காக அந்த கிளாஸ்ல வந்து கிளாஸ் லிஸ்ட் டாட் விசியபிள் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நம்ம ஸ்க்ரோல் வந்து அந்த இடத்துல இல்லாத போது நம்மளுக்கு விசியபிள் ஆகக்கூடாதுன்னா ரிமூவ் விசியபிள் அந்த மாதிரி சொல்லி சேர்த்திருப்பேன். ஓகே. இப்போ அவுட்புட் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எஃபெக்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது மட்டும் வருது. ஓகே. இப்போ நான் டேடா ஒரு செக்ஷன் ஆட் பண்றேன். இன்ஃபார்ம் செக்ஷன். அதுல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி கொடுக்குறேன். பிளஸ் ஒரு இமேஜோட. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அனிமேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து லெஃப்ட் சைடுலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வர மாதிரியும் ரைட் சைட்லேருந்து இமேஜ் வர மாதிரியும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு 768 டிஎக்ஸ்க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நார்மலாகவே நம்மளுக்கு அனிமேஷன் வர மாதிரி பண்ணியிருப்பேன். லெட்ஸ் அவுட்புட் நம்மளுக்கு தெரியும்.
இதோ விசுவல் ஆகுது வாட் இஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மை வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் பாடி டேக் அதை பற்றியும் பாடியில் எழுதுகிற கண்டென்ட்ஸ் மெயின் அப்புறம் செக்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுற அனிமேஷன்ஸ் எப்படின்னு பார்த்தோம். கம்மிங் வீடியோவில் நம்ம ஃபுட்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபுட்டர்ஸ்னால் என்ன, ஃபுட்டர்ஸில் எது நம்ம இம்போர்ட் பண்ணலாம், எப்படி ஐகான்ஸ் இம்போர்ட் பண்ணலாம், எப்படி நம்ம லிங்காக கிரியேட் பண்ணிட்டு இன்ஸ்டா பேஜுக்கு போகிறது, அப்புறம் லிங்க்டு பேஜ் அந்த மாதிரி ஆப்ஸ்குள்ளார போகிறதும் அடிஷ்னலாகவும் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே மை வியூவர்ஸ், இந்த ப்ரோக்ராமிங் தமிழன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் டெக்னிக்கல் அண்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் அதிகமாக அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் அண்ட் லைக் போடுங்க. இதே மாதிரி ப்ரோக்ராமிங் தமிழன் அப்படின்னு இன்ஸ்டா பேஜும் இருக்குது, அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.